இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துக்கள். நம்ம வந்து நம்மளுடைய நிஜமான வாழ்க்கையில நம்ம மத்தவங்கள பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படுறது ரொம்ப இயல்பு. "இவன்லாம் நல்லா இருக்கான்டா" அப்படின்னு சொல்லிட்டு. "இவன்லாம் ரொம்ப கடவுளே நம்புறதில்ல. இவன் அநியாயம் செஞ்சுட்ருக்கிறான்" அப்படின்னு சொல்லி மத்தவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமா பொறாம இருக்கும். படிக்கவே மாட்றான், ஆனா நல்ல மார்க் வாங்குறான். என்ன நடக்குதுன்னே தெரியல, மண்டை பிச்சுட்டு போயிடலாம். லைஃப்பில இந்த மாரி நெறைய கட்டத்தில நான் யோசித்ததும் உண்டு. அதுக்கு நான் விதிவிலக்குலாம் இல்ல. ஸோ, நம்ம லைஃப்பில வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அ இயல்பா நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அம் ஸோ, பைபிள் இத பத்தி ஏதாவது சொல்லுதா அப்படின்னு கேட்டா, சங்கீத புஸ்தகத்தில 37வது அதிகாரம், 73வது அதிகாரத்துலலாம் இத பத்தி பேசியிருக்குது. என்னன்னா, "நீ அவைங்கள பார்த்துலாம் ரொம்ப பொறாமப்படாத, எரிச்சல் படாத" அப்படின்லாம் சொல்லியிருக்குது. இன்னும் யோவேல் புஸ்தகம், எரேமியா புஸ்தகத்துலலாம் இத பத்தி பேசியிருக்கிறாங்க. அங்கங்க தீர்க்கதரிசி புஸ்தகம்லாம் பேசியிருக்காங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு இத பத்தி வேற விதமா அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா இது எல்லாமே கன்ஃப்யூஷன், குழப்பம். நமக்கு ஏன்டா நம்ம நல்லா தான பண்றோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம். அம் எல்லாமே கரெக்ட்டா தான பண்றோம். ஆனாலும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறோமே! அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறோம். ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுறோம். அது வேத வசனம் அதான் சொல்லுது. குழப்பம் அடைகிறோம். இது வந்து பிசாசின் தந்திரம். நம்ம கூட இருக்கிற எல்லா விதமான ஆவிகள்லாம் வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து நம்மள குழப்பி விட்டுறது அப்படியே. நம்மளும் வந்து குழம்பி போய் மண்டை காஞ்சு போய், அதனால நம்ம என்ன ஆயிடுவோம்னா, சோர்ந்து போயிடுவோம். தேவ மனிதர்கள் சோர்ந்து போறதுக்கான சான்சஸ் ஏகப்பட்டது. குழப்பத்தில, வெறும் குழப்பத்திலேயே நம்ம சோர்ந்து போய், நம்ம பைபிள் படிச்சா என்ன? படிக்காட்டினா என்ன? ஜெபம் பண்ணா என்ன? ஜெபம் பண்ணா என்ன? அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுவோம். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யோவான் 15:15 சொல்லியிருக்குது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கும்பொழுது என்னென்னலாம் நடக்கும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது ஆங்கிலத்தில என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடென்டிட்டி. ஓகே. நான் யாரு? அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். நான் கிறிஸ்துவுக்குள் நான் யாருன்றது எனக்கு ரொம்ப தெரியணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுள் நீ நிலைத்திருந்தால், அப்படின்னா இன் கிரைஸ்ட் இஃப் ஐ எம் இன் கிரைஸ்டோடைய வேல்யூஸு ஏதோ பிரின்சிபல்ஸ் என்னென்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் எனக்கு இந்த கன்ஃப்யூஷன் டிஃபீட் பண்ண முடியும். காட் பிளஸ் யூ.